ஒரு நிமிஷம் இரு. யமுனா, இங்க வாயே. எதுக்குடி கூப்பிட்ட? சந்தோஷ், சொல்லாம கொள்ளாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, ஏண்டா இது உனக்கே நியாயமா இருக்கா? சும்மா கதை விடாதீங்க ஆண்டி. எங்க அம்மா எப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, பை த வே, திஸ் இஸ் பவித்ரா, மை வைஃப். ஹாய். ஹாய். ஆமா, உங்க பேர் என்ன? அர்ச்சனா. இருங்க வரேன். ஒரு நிமிஷம் இரு. யமுனா, இங்க வாயே. எதுக்குடி கூப்பிட்ட? சந்தோஷ், சொல்லாம கொள்ளாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, ஏண்டா இது உனக்கே நியாயமா இருக்கா? சும்மா கதை விடாதீங்க ஆண்டி. எங்க அம்மா எப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, பை த வே, திஸ் இஸ் பவித்ரா, மை வைஃப். ஹாய். ஹாய். ஆமா, உங்க பேர் என்ன? அர்ச்சனா. இருங்க வரேன். போங்க. வாங்க வாங்க. மா, பாத்தியாமா? தாத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வேணும்னே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வராம அவாய்ட் பண்ணிருக்காரு. உலகத்துல யார் கல்யாணமும் இப்படி நடந்திருக்காது. ஏதோ வீட்டுக்கு திரும்பி வரும்போது வாசக்கதவு திறந்து வச்சிருக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறா குட்டி. இது பாயிண்ட். ஹாய் தாத்தா. ஆ? நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. சமந்தி உள்ள வாங்க. மா, இன்னும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அடக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பவித்ரா. ராகவன், எனக்கு ஒரு டவுட். கேளு. ஏன் எல்லாரும் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க? உயிரோட ஒலாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு விரும்புறதுக்கு இந்த உலகத்துல எந்த மாமியார் வீடுமே இல்லையா? பவித்ரா, அவங்க சொல்றது அடக்கமான பொண்ணு இல்ல, இந்த அடக்கம். புரியுதா? அந்த அடக்கம் வேற, இந்த அடக்கம் வேற. வந்துட்டாங்க. அத்தை, இப்பவாச்சும் நீங்க எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கலாம்ல? இருக்கட்டும்மா, உன் அம்மாவே ஆர்த்தி எடுக்கட்டும். இப்ப எங்களுக்கு என் அத்தை தான் ஆர்த்தி எடுக்கணும்னு நான் ஸ்ட்ரைக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத சமந்தி. நீங்க எடுங்க, ஆர்த்தி எடுங்க. எடுங்க. வலது காலால இதை தட்டி விட்டுட்டு உள்ள வாமா. ஏய், என்னடி இது? அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன செய்யற? சொல்றேன் வைதேகி. அத்தை, நீங்க உள்ள வாங்க சொல்றேன். அரிசி விக்கிற விலைக்கு இதெல்லாம் டூ மச் வைதேகி.
இதோ இது நான் வாழ போற வீடு. என் வீட்டுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ம். சும்மா சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு பொருளை எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது வைதேகி. அது வேற ஒண்ணும் இல்லை சார். என் வைஃப் வைதேகி கிட்ட பேசிட்டு இருந்தா. பை த பை, ஐ எம் ராகவன், பவித்ரோட அப்பா, உங்க சம்பந்தி. glad to meet you. ம். அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து மெதுவா நான் பேசி சரி பண்ணிடுறேன். ம். வாடா. போங்க சொல்லுங்க, தாத்தா கூப்பிடுறாரு. கொஞ்சமாவது மரியாதை தெரிஞ்சிருந்தா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க. ஆசீர்வாதம் வாங்க. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொன்னதுக்கு அப்புறம் காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? இங்க வா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை, இதை போடுறதும் போடாததும் உன் இஷ்டம். ம், டேய் இங்க வாடா. கை நீட்டு. குலதெய்வ கோயில் தரிசனத்திற்கு நாளைக்கு போகும்போது இதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து காணிக்கையா போட்டுரு. சரி தாத்தா. மிச்ச பணத்தை உன் கல்யாணத்துக்கு அன்பளிப்பா வச்சுக்க. ம். இந்த திருவாரூர் திருவேங்கடம் பேரன் கல்யாணத்துக்கு அப்புறம் போக வேண்டிய முதல் இடம் குலதெய்வம் கோயில் சன்னதி தான். அப்பா உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சு என் பேர பயலோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இவ 4 செவுத்துக்குள்ள கவர்மெண்ட் ஆபீஸ்ல வச்சு என் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். அப்புறம் எதுக்கு இந்த பணம்? அவனுக்கே அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ராகவன் தாத்தா ரொம்ப கிரேட். என்ன புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறேன்? வீட்ல எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் தாத்தா. ஐயோ, என்ன குடும்பம்டா? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பத்துல இருந்து பொண்ணை கட்டிட்டு வந்துட்டான். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. லட்சுமிக்கு பிடிச்சிருந்த ஒரே காரணத்தினால தான் நான் சரின்னே சொன்னேன். எப்படியோ நல்லா இருந்தா சரி. தாத்தா தாத்தா. அம்மா, என்னம்மா? பரவாயில்லையே, தாத்தா கோபக்காரர் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கு. ம். ஐயோ, முதல்ல அவருக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது செய்யணும். நீங்க உட்காருங்க. டே சந்தோஷ், அவங்க கிட்ட பேசிக்கிட்டு சரிம்மா. இருங்க, நான் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா மாமா? மாமா நீங்க உட்காருங்க, ஓகே. நான் இது வந்துடுறேன். நீ சும்மா இருமா. வீட்டுக்கு வந்த மருமக வந்ததும் வராததுமா கரண்டியை பிடிப்பியா? இல்ல நீங்க கொடுங்க. அதெல்லாமே தப்பு, புரியுதா? நீ போய் உட்காரு போ. தாத்தாக்கு ஒரு 4 இட்லி ஊத்தி வச்சுட்டு உங்க 2 பேருக்கும் நான் முதல்ல பாலும் பழமும் தரணும். நீ போய் உட்காரு. சமந்தி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் சமையல் வேலையை பாத்துக்கிறேன். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு வந்து உங்களை வேலை பார்க்க வச்சுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா?